அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம நிறைய பேர் வயதானவங்களுக்கு கை கால் மூட்டு வலிங்கிறது நிறையவே இருக்கும். அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அதுக்கான ஒரு பெஸ்ட் நிவாரணம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, மூலிகை வாய்ந்த எண்ணெய் தான் நாங்கள் எடுத்திருக்கோம். இது மூலிகை தன்மை ஜாஸ்தியாக இருக்கும், ப்ளஸ் கண்கண்ட மருந்தாகவும் இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மஸ்டர்ட் ஆயில், கடுகெண்ணெய். அடுத்தது நீம் ஆயில், வேப்பெண்ணெய். புங்கா ஆயில், புங்கெண்ணெய் தமிழில். கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய். இலுப்பை ஆயில், இலுப்பை எண்ணெய் தமிழில். பிளாக் சீட் ஆயில், கருஞ்சீரகம் எண்ணெய். யூக்கலிப்டஸ். இதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய பேர் மாத்திரை போடும்போது சைடு எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இதுக்கு அப்படி இல்லை. நான் முதல்ல சொன்ன மாதிரி மூலிகைத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். இது மூட்டு வலி, கை கால் வலிக்கு நிறையாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைக்கு சுகர் பேஷண்ட்ஸ்க்கு முக்கியமாக அரிப்பு இருக்கும், அதுக்கும் இது நல்லாவே யூஸ் ஆகும். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் இது நீங்கள் எல்லாமே ஒரே ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மிதமான சூட்டில் நீங்கள் அதை சூடு பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வாங்க நம்ம சூடு பண்ண போகலாம். எல்லா எண்ணெயும் நீங்கள் சம அளவில் ஊற்றணும். அதாவது 100 ml. முதலாவது நாங்கள் கடுகு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது வேப்பெண்ணெய். அடுத்தது விளக்கெண்ணெய். நீங்கள் வேப்ப எண்ணெயோட யூஸ் பார்த்தீங்கன்னா, டெய்லி சாயந்தரம் நீங்கள் அகல் விளக்கில் கொஞ்சம் ஊற்றிட்டு நீங்கள் அதில் நெருப்பு வச்சிங்கன்னா உங்களுக்கு கொசு தொல்லை எல்லாமே போயிடும். அடுத்தது புங்க எண்ணெய், இலுப்பை எண்ணெய். இது கொஞ்சம் கட்டி பதத்தில் இருக்கிறதால நீங்கள் பாட்டில் ப்ரெஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக நீங்கள் கருஞ்சீரகம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்னொன்று சொல்ல விருப்பப்படுறோம். நீங்கள் யூக்கலிப்டஸ் கடைசியாக தான் ஆட் பண்ணணும். அதாவது இந்த எண்ணெய் எல்லாமே காய்ச்சிட்டு மிதமான சூடு பண்ணிவிட்டு நீங்கள் இது 10 சொட்டு ஆட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த இலுப்பு எண்ணெய் கட்டி கட்டியாக இருக்குன்னு சொன்னல, அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் கலந்துக்கணும். இது நாங்கள் மரக்கரண்டியில் தான் கலக்கிறோம். இப்போ நீங்கள் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில். இப்போ இந்த எண்ணெய் இந்த மாதிரி நுர வர ஸ்டேஜில் நீங்கள் கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அடுப்புலேருந்து அதை எடுத்து வச்சோன்னே நாங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 10 சொட்டு யூக்கலிப்டஸ் ஆயில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் திரும்பி அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா ஒரே சைடு தான் யூக்கலிப்டஸ் ஆயில் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஆற வச்சு தான் பிளாஸ்டிக் பாட்டில் ஊற்றணும். அப்படியே பிளாஸ்டிக் பாட்டில் ஊற்றுறீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்கு ஹீட் தாங்காது. ஸோ நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை மெயினாக தடவிட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நைட்டு தேய்ச்சிட்டு கூட படுக்கலாம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் மை சேனல்.